நிறைய விரோதிகள் அவருக்கு. இவரை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னை தடுத்து நிறுத்துறதுக்கு என்னை பகைச்சு, என்னை வெறுத்து, என்னை கெடுக்க வேணும் என்று, ஏன்னா பெரிய சாதனையாளர் இருந்தாள், தடுத்து நிறுத்தணுன்னு எல்லாம் ட்ரை பண்ணாங்க. எனக்கு விரோதமாக வேலை செஞ்ச ஆளுகளுடைய லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இவருக்கு. எனக்கு விரோதமாக வேலை செஞ்ச எனிமீஸ், சத்துருக்களை கூட்டி சேர்த்திங்கன்னா இந்த 7000 பேர் உட்கார்ற ஆடிட்டோரியமே கொள்ளாதுன்றார். அவ்வளோ பேர் இருந்தான்றார். அப்படி இருந்தும் கடவுள் என்னை எதுக்காக அழைச்சாரோ, என்னை எதுக்காக தெரிந்து கொண்டாரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டேன். ஒருத்தன் கூட என்னை தடுத்து நிறுத்த முடியலன்னார். நான் சொல்கிறேன், அப்படி தான் வாழணும். எப்படி? நான் யோசித்து பார்க்குறேன், எப்படி இந்த மனுஷன் அவ்வளோத்தையும் தாண்டி வந்திருக்கிறாரு. பயங்கரமான சோதனைகளை தாண்டி வந்திருக்கிறாரு, எதிர்ப்புகளெல்லாம் தாண்டி. விரோதி அவ்வளோ பேர் இருந்திருக்கான், தலைமயிரிலும் அதிகம்னு சொன்ன மாதிரி மெய்யாகவே அந்த ஆளுக்கு இருந்திருக்கிறாங்க. எப்படி தாண்டி வந்தார்? இயேசுவை பார்க்குறாரு. இயேசுவில் என்ன பார்க்குறாரு? இயேசுவுக்கு இல்லாத விரோதிகளா? எல்லா பரிசேயர், எல்லா வேத பாரகர், எல்லா ஊர் பெரியவங்க, இந்த மதத்தில் பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் இருந்தான். எல்லாம் சேர்ந்து மாபு கடைசியில் கூடி பிலாத்துக்கு முன்னால் போய் பரபாசை விடுதலை செய்யும் இயேசுவை கொல்லணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி சிலுவையில் அரைஞ்சாங்க அவரை. ஊரே கும்பல் கூடிடுச்சு, மெஜாரிட்டி கும்பல் கூடிடுச்சு, சிலுவையில் அரைஞ்சே ஆகணும்னு சொல்லி அப்படி அரைஞ்சாங்க. அதையெல்லாம் தாண்டி வந்து போய் சிலுவையில் நம்பிக்கையோடு செத்து 3ஆவது நாள் உயிரோடு வந்து இன்றைக்கு ராஜாதி ராஜாவாக கத்தாதி கர்த்தராயிருக்கிறார். அதுதான் ஜெயிக்கிறதுக்கு வழி. உங்களுக்கு எனக்கும் வழிகாட்டி அவர். ஆமென். அந்த ஒரு உறுதி வேணும் வாழ்க்கையில். அந்த ஒரு உறுதி இருந்தால் யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அவ்வளோ பேர் அதுதான் மாபா கூடி வந்து கொன்னே தீரணும்னு நிற்கிறான். சிலர் விட்டுருவோம், வாழ்க்கையை வெறுத்துருவாங்க. சிலர் இது வாழ்ந்து என்னங்க போகிற, நான் செத்தே போகிறாங்க போங்க அப்படின்ட்டு போயிடுவான். அவர் அப்படி சொல்லலை. பிதாவே உம்முடைய கையில் என்னுடைய ஆத்துமாவை ஒப்புடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு நம்பிக்கையோடு இருக்கிறார். 3ஆவது நாள் அவர் எழுப்புவார்னு சொல்லி சொன்னபடியே கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார்னு கர்த்தர் எழுப்புகிறார். அவருடைய கீழ்ப்படிதலை பார்த்து ஆண்டவர் அவரை எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்து எல்லா நாவுகளும் முழங்கும், எல்லா முழங்கால்களும் முடங்கும், இயேசுவே கர்த்தர் என்று சொல்லுன்னு சொல்லி அப்படி எல்லாத்துக்கும் மேலாக வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழான ஒரு மத்தியிலும் மேலான நாமத்தை அவர் கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு இவர் தான் மாடல். இதுதான் மாடல். இந்த அன்பான இயேசு, இந்த அற்புதமான இயேசு அவர் தான் மாடல். எத்தனை பேர் சொன்னீங்க அவர் தான் மாடல்? எல்லாம் எழுந்து நிற்போம். நாம் இன்றைக்கு டிட்டர்மின் பண்ணுவோம், தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே